எல்ஐகே படத்தை பத்தி சொல்லணும்னா ஆப்பே யூஸ் பண்ண தெரியாத ஹீரோக்கும் ஆப் மட்டுமே யூஸ் பண்ற ஹீரோயினுக்கும் ஆப்னால பிரச்சனை. ஏன் தெரியுங்களா? எப்படி அந்த ஆப்க்கு வாய்ஸ் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலா ஹீரோக்குமே பிரச்சனை. எதனால பிரச்சனைனா ஹீரோட வாயால. போன்னால லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா அது லவ் டுடே. போன் ஆப்னால லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா அது எல்ஐகே. நாளைக்கு போன் சிம்னால லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா அதுக்கு லைக்கா சிம்னு படம் பேர் வச்சா கூட பிரதீப் ரங்கநாதன் ஓகே சொல்றாரு போல இருக்கு. அப்படி இருக்காரு தலைவர். ஆக்சுவலா இந்த படத்தோட கதையை நம்ம டைரக்டர் வந்து சாட் ஜிபிடி கேட்டு தான் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாட் ஜிபிடினா என்னங்க? என்னவா இருக்கும்? ஏஐக்கு உணர்ச்சி இருக்கா? இல்ல. எமோஷனல் கனெக்ட் இருக்கா? இல்ல. ட்விஸ்ட் இருக்குமா? இருக்காது. டர்ன் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி இந்த படத்துல எதுவுமே இருக்காது. எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து பெரிய லெவல்ல எந்த எஃபர்ட்டுமே போட்டிருக்க மாட்டாரு. அங்கேயிருந்து எஸ்.ஜே. சூர்யா வந்தாரு. டேய் நான் வேற லெவல்ல நடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா வந்தாரு. எஸ்.ஜே. சூர்யா சார், நீங்க எதுவுமே எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்க உங்க பழைய படத்துல யூஸ் பண்ண அதே எமோஷனை யூஸ் பண்ணுங்க. அதுதான் சாட் ஜிபிடி சொல்லிச்சு. அது இருந்தா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் வந்தாரு. ஏண்டா டைரக்டர் நீ எஃபர்ட் போட மாட்டேன், அங்கிருந்து எஸ்.ஜே. சூர்யாவே எஃபர்ட் போட மாட்டாரு, நான் மட்டும் ஏன்டா எஃபர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் பழைய ஆல்பம்ல யூஸ் பண்ண அதே சாங்கே போட்டிருக்காரு. டூட் படமும் சரி, எல்ஐகேலையும் சரி, சரத்குமார் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், ரியல் லைஃப்ல ஆசைப்பட்டதை அப்படியே படத்துல தத்ரூபமா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சீமான் பாத்தீங்கன்னா தரையில பேசதான் நினைச்சு திரையில பசுமை உலகத்துல வேற லெவல்ல பேசியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா லவ் ஸ்கோரு, கமிட், கனெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ல ஓவரா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடியன்ஸை கோட்டை விட்டாரு. அவசரப்பட்டிய இந்த வீடியோவை மட்டும் மக்களே லைக் பண்ணுங்க, எல்ஐகேவோட விட்டுறாதீங்க.